கன் அண்ட் ரிங் இந்த திரைப்படத்தில் நடித்த எல்லாருக்கும் வேலை செய்த எல்லாருக்கும் என்ற வாழ்த்துக்கள். இந்த படம் சீஸில் வரைக்க கண்டிப்பாக என்ற சப்போர்ட் இருக்கும். இந்த வழியில் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு காட்டுறதுக்கு. வணக்கம், நான் வசந்த் செல்லத்துறை. இப்போ பார்த்தீங்கன்னா கன் அண்ட் ரிங் என்ற ஒரு படத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன். எனக்கு வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறேன்றாலே எனக்கு பெருமையாக இருக்குது. ஏனென்றா இந்த திரைப்படத்தை எடுத்து ஈழத்தமிழர். அதில் முக்கியமாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது லெனின் அண்ணா. அவர் 1999 என்ற ஒரு படத்திலேயே பல நொமினேஷன் எடுத்து பல அவார்டுகள் வென்ற அந்த திரைப்படம். இப்போ அவருடைய ரெண்டாவது வெஞ்சர் மீது 3வது வெஞ்சர் நினைக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அதிர்ச்சியான சுச்சுவேஷன் என்னென்னா, கோல்டன் காப்லெட் அண்ட் அவார்ட் ஷோவில் இந்த தமிழ் திரைப்படம் பலாயிரக்கணக்கான படத்தின் மத்தியில் தேர்வாயிருக்கு. அதாவது தேர்வாயிருக்குன்றாலே நாங்கள் தமிழர்கள் என்ற முறையில், ஈழத்தமிழர்கள் முறையில் அனைத்து ஈழத்தமிழர்களும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். முக்கியமாக இந்த கலையுள்ள இருக்கக்கூடிய எல்லாரும் இதை முக்கியமாக ஷேர் பண்ணி எங்கள் ஈழத்தமிழனாலே முடியும் என்ற விஷயத்தை எல்லாருக்கும் பரப்புரை செய்யணும். ஸோ அதனால் மிஸ்டர் லெனின் அண்ணா அவர்களுக்கும் இந்த படத்தில் நடிச்சிருக்க அனைத்து கலைஞர்களும், இதில் என்னுடைய நண்பன் பாஸ்கி அண்ணா, மன்மதன் அவரை செல்லமாக கூப்பிடுவாங்க, அவர் நடிச்சிருக்கார். அதோடு சேர்ந்து பல கனடிய கலைஞர்கள், ஜெர்மனிய கலைஞர்கள், யூரோப்லாம் போய் மிக பிரமாண்ட அளவில் செமையாக எடுத்திருக்காங்க. ஸோ ட்ரெய்லர்லேயே எங்களுக்கு வேர்த்தோடுற அளவுக்கு இருக்குன்னா பாருங்க மெயின் பிக்சர் எப்படி இருக்குன்னு. ரஜினி ஸ்டைலில் திருப்பி காப்பி அடிச்சு நினைக்காதீங்க. மிக சிறப்பாக இந்த படம் வரும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ நாமினேஷன் மட்டுமில்லை, அவார்டும் வெல்லணும் என்று நம்பி விடைபெறுகிறேன். வசந்த். எல்லாருக்கும் வணக்கம். கன் அண்ட் ரிங் திரைப்படம் கனடாவில் தயாரிக்கப்பட்டது. அது சுவிஸ் நாட்டில் வெளியிடும்போது எங்களது ஆதரவு கிடைக்கும். அதில் பணிபுரிந்த எல்லோரும் நன்றாக செய்திருக்கிறார்கள். அவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் தரன், லண்டன்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ இப்போ நான் கன் அண்ட் ரிங் படத்தை பற்றி பேச வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேன்ஸ், பெர்லின் ஃபெஸ்டிவல், அப்புறம் ஷாங்காய் ஃபெஸ்டிவல் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஷாங்காய் ஃபெஸ்டிவலில் நம்ம கன் அண்ட் ரிங் படம் இதில் செலக்ட் ஆகிருக்கு. அதுவும் 111 கண்ட்ரீஸ்லேருந்து 1600 என்ட்ரிஸ் கிட்ட வந்திருக்கு. அதுலேருந்து 12 ஃபிலிம்ஸ் தான் செலக்ட் ஆகிருக்கு. அதில் நம்ம கன் அண்ட் ரிங்கும் ஒரு படம்னு சொல்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம சகோதரர் பாஸ்கி மன்மதன் நடிச்சிருக்காரு. அவங்களுக்கு தெரியும், நிறைய குறும்படங்கள், நிறைய டிடிஎனில் அவர் பல்லைக்கு நடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு பெரிய கலைஞர். ஸோ அவர் நடிச்சிருக்காரு. லண்டனில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். லண்டன் மட்டும் இல்லை, எந்தெந்த நாட்டில் ரிலீஸ் ஆகுதோ அந்த நாட்டுக்காரங்க டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்படி என்ன நடக்குது? இரவில் வேறு கேம்ப்லேருந்து படியில் கொண்டு அடித்து கொள்ளிடுங்க. இது எங்களோட நாடு மாதிரி இல்லை. இங்கே சனத்துக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. யார் வேணுமென்றாலும் எப்படி என்றாலும் வாழலாம். அதுக்காக அதெல்லாம் சரியாண்டு இல்லை. I thought I was a passionate detective. And arrogantly, I followed my heart. அன்றைக்கு உண்மையாகவே ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாரா? என்ற நிலம் எனக்கு இன்னும் சரியா தெரியல. தயவு செய்து உண்மையை சொல்லுங்க, வந்திருப்பாரா? மரத்துல தூங்கி செத்துருக்கிறா. எந்த பிள்ளைக்கு என்ன நடந்தோன்னு தெரியணும். ஏனப்பா இப்படி வாதம் பிடிக்கிறேன்? எனக்கு தெரியணும். ஒரு தரக்குமே தெரியாது. இந்த மனுஷன் என்னை விட்டுட்டு வரத்துன்னு ஓடிட்டான். என்னால் ஒன்றுமே செய்யலாம் போச்சு. எப்போ கேம்பை விட்டு வழியில் வந்தேனோ அப்போ இருந்து இப்படித்தான்.